எக்ஸசைஸ் 2.1ல 10th சம் 10th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆல்வேஸ் கோ ப்ரைம். கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்தாச்சு, n+1. ஈக்குவலேட்ஸ் லெம்மா பார்க்கலாம். ஈக்குவலேட்ஸ் லெம்மாவில் அப்ளை பண்ணும்போது n+1ஐயும் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்குமே HCF 1 அப்படின்னு கிடச்சதுன்னா நம்ம கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லிடலாம். கோ ப்ரைம்னால் ரெண்டு நம்பருக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கும். ஓகே, இப்போ ஈக்குவலேட்ஸ் லெம்மாவில் n+1 தான் கிரேட்டர் தென். ஸோ n+1 வச்சுட்டு n க்யூக்கு பதிலாக 1+1 எப்படி போடுறோன்னா அடுத்தடுத்த நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக 1 டைம்ஸ் தான் இருக்க முடியும். ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறோம். n இங்கே வந்துருச்சு, இந்த 1 வந்துருச்சு. அப்போ எப்போ n ஆகும், என்னால் மல்டிபிள் பண்ணும்போது n ஆகும். ஸோ என்னால் மல்டிபிள் பண்ணிவிட்ட ரிமைண்டர் நமக்கு 0. இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா நம்மளோட டிவைசர் என்ன 1, அதுதான் என்னது HCF. அப்போ நமக்கு இந்த n+1ம் என்னவாக தான் இருக்கும், கோ ப்ரைமாக தான் இருக்கும். தேங்க்யூ.